கம்யூனியன்னு நம்ம ரொம்ப நாளாக அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை பற்றி வாசிருப்பீங்க. இதை வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி பல நூற்றாண்டுகளாக பல சர்ச்சில் கூட சில டைம் வந்து எதுக்காக கம்யூனியன் எடுக்கிறோன்னே தெரியாமல் நிறைய பேர் நினச்சின்னுக்கிறோம். மாதத்துடைய ஃபஸ்ட்டு சண்டேயா, சரி கம்யூனியன் எடுக்கலாம், கம்யூனியன் சண்டே, இன்றைக்கி பந்தி இருக்குது, பந்தியில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பந்தினா என்னன்னே புரிய மாட்டேங்குது, பந்தியில் இருக்கிற ரெவலேஷன்ஸ் நமக்கு புரிய மாட்டேங்குது. அன்றைக்கி ஒரு சகோதரரை நான் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க அப்பா வந்து 30 வருஷமாக பந்தி எடுக்கலையாம். எவ்வளோ வருஷமாங்க? 30 வருஷமாக, 30 இயர்ஸாக கம்யூனியனில் பார்ட்டிசிபேட் பண்ணலையாம். ஏன்னா அவர் சொன்ன வசனம் என்னென்னா, தன்னைத்தானே நிதானித்தறிந்தால் அவன் நியாயம் தீர்க்கப்படுவான். தன்னைத்தானே சோதித்து பார்க்கணும். நீங்கள் ஒவ்வொரு தடவை சோதித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். சோதித்து பார்த்து கொண்டே இருக்கணும். 2 அவுட்புட் தான் வரும் நீங்கள் சோதிச்சிங்கன்னா. ஒன்று, உங்களை மாதிரி நல்லவனே இல்லைன்னு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. 2வது, உங்களை மாதிரி மோசமான ஆள் யாருமே இல்லைன்னு டிசைட் பண்ணுவீங்க. 2 ஆப்ஷன் தான். நீங்கள் 2 ஆப்ஷனுமே நினைக்க வேணாம். நீங்கள் நல்லவங்களும் கிடையாது, மோசமானவங்களும் கிடையாது. ஆண்டவருடைய கிருபையினால் நான் வாழ்கிறேன்னு நீங்கள் அந்த நிலைமைக்கு வந்தால் போதும். சில பேர் நினைப்பாங்க என்ன மாதிரி நல்லவன் யாருன்னு, அதுவும் மோசம். சில பேர் நினைப்பாங்க என்ன மாதிரி மோசமான ஆள் உலகத்தில் யாருமே இல்லைன்னு, இதுவும் மோசம். நீங்களும் நானும் எந்த இடத்துல வரணும்னா, இந்த பந்தி நம்மளை என்னப்படுத்துனா, நம்மளை தயார்படுத்துது, நம்மளை தகுதிப்படுத்துகிறது, நம்மளை பலப்படுத்துகிறது, கிறிஸ்துவை போல நம்மளை மறுரூபப்படுத்துகிற ஒரு தருணம் தான் கம்யூனியன். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஸோ கம்யூனியன்னாலே ஏதோ ஒரு ரிச்சுவல் ப்ராக்டிஸ் கிடையாது. இது வந்து தகுதி ஆனதுக்கப்புறம் போகிறது கிடையாது. யூ நீட் டு ஹேவ் டிசர்ன்மெண்ட் பிஃபோர் பார்ட்டேக்கிங் இன் த டேபிள். நீங்கள் ஆண்டவருடைய அப்பத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசிக்கிறப்போ டிசர்ன்மெண்ட், அறிவு வேணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. என்ன அறிவு வேணும்? இதில் இருக்கிற ரெவலேஷன்ஸ்லாம் என்ன நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்க போகிறார். கண்களை திறக்கிறது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை, ஒரு புதிய கதவை அந்த காலை வேளையில் ஓப்பன் பண்ணுகிறாரு என்கின்ற தீர்க்க தரிசனத்தை நான் பேசுகிறேன் உங்கள் மேலே. எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? இன்றைக்கி காலையில் சாப்பாடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக சாப்பாடு யாருக்குங்க பிடிக்காது? எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் வித்தியாசமான சாப்பாடு பிடிக்கும். சில பேருக்கு சப்வே பிடிக்கும், சில பேருக்கு கேஎஃப்சி பிடிக்கும், சில பேருக்கு இந்த இங்கிலீஷ் சாப்பாடே பிடிக்காது, வெறும் அந்த ஈரோடு அம்மன் மெஸ்ஸு, அப்புறம் அந்த சவுத் இந்தியன் சாப்பாடு மட்டும் பிடிக்கும். சில பேருக்கு வந்து 2மே பிடிக்காது, ஒரு மாதிரி ஷவர்மா டைப்பில் பிடிக்கும், அரேபியன் அந்த மாதிரி பிடிக்கும். அந்த மாதிரி கை தூக்குறாங்க. வசனத்துக்கு கை தூக்குனியா? இதுக்குள்ள ஆமேன்னு சொல்லி சும்மா சொன்னேன், ரொம்ப யோசிக்காத. ஓகே, ஆளுக்கு ஒவ்வொரு விதமான கியூசின்லாம் பிடிக்குது. எல்லோரும் ஒவ்வொரு விதமான சாப்பாடுலாம் சாப்பிட்றோம். ஆனால் சாப்பாடு உங்களுடைய சரீரத்தில் என்ன பண்ணுது? யாராவது சொல்ல முடியுமா? வாட் டஸ் த ஃபுட் டூ? எனர்ஜி. இந்த எனர்ஜி எப்படி மாறுது? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சோறு எடுத்து நல்லா அடிக்கிறீங்க, நல்லா வண்டியாக அடிக்கிறீங்க. இந்த வண்டியாக அடிக்கிறது எப்படி எனர்ஜியாக மாறுதுன்னு நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, உங்கள் பிரெயின் இந்த சாப்பாடை வாங்கிட்டு ஃபியூ இன்ஃபர்மேஷன்ஸை தட்டி விடுது. ஃபியூ இன்ஃபர்மேஷன்ஸை எங்கே தட்டி விடுது? ஒவ்வொரு நரம்புக்கும் ஒவ்வொரு தசைக்கும் இன்ஃபர்மேஷனை தட்டி விடுது. என்ன இன்ஃபர்மேஷனு? டே மயங்கியும் உழுந்துடாத, நான் உனக்கு சுகர் அனுப்புகிறேன், நான் உனக்கு இன்சுலின் அனுப்புகிறேன். இந்த செல்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. உடனே செல்கள் அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு அது இன்னும் போஷாக்காக இருக்குது, அது ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் நம்ம முழிச்சிருக்கிறோம், ரொம்ப நேரம் வேலை செய்கிறோம். ஸோ பேசிக்கலி ஃபுட் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் எனர்ஜி. எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேர் நினச்சினுக்கிறீங்க நீங்கள் உயிர் வாழுகிறது சாப்பாடுன்னு. கிடையாது. மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லை, ஆண்டுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் அவனுக்கு ஜீவன் இருக்கிறது. நாட் ஜஸ்ட் பை பிரெட். நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் வாழுகிறதுக்கு பிரெட்டு தேவை, நீங்கள் வாழுகிறதுக்கு உயிர் வாழுகிறதுக்கு மாத்திரம் சாப்பாடு தேவைன்னு. இல்லைங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் மாறுது, நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போயிட்டு வருது. இன்னொருத்தர் ஒரு விதமாக சொல்லுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தனுடைய இருதயத்தை தொடணுன்னா அவன் வயிற்றை தொட்டா போகுதுன்னு சொல்கிறாரு. நான் சாப்பாடு போட்டேன்னா, நான் சாப்பாடு உங்களுக்கு கொடுத்தேன்னா உங்களுடைய ஹார்ட்டை தொட்ட மாதிரி. அதனால தான் ஒருவேளை நானும் பெட்டியும் ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு வந்தோன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பெஸ்ட்டு சாப்பாடு தரீங்க, பெஸ்ட்டு டீ கொடுக்குறீங்க, பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ் கொடுக்குறீங்க. உங்களுக்கு அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறதற்கு எது ரொம்ப முக்கியமாக இருக்குது? எனக்கும் அதுதான். எங்கள் வீட்டில் யாரை வந்தாங்கன்னா நாங்கள் உடனே டீ கடைக்கு கூப்பிட்டு போகணும், இல்லை உடனே சாப்பாடு ஆர்டர் பண்ணி ஆகணும். எங்கேயாவது போய் உட்காந்து சாப்பிட்டா தான் வி ஷேர் த லவ். ஐ கேன் ஒன்லி ஷேர் மை லவ் ஒன்லி த்ரூ ஃபுட். வாய்க்குள்ளே அந்த சாப்பாடை போட்டால் தான் என்னுடைய அன்பையே நான் தெரியப்படுத்த முடியும். ஆனால் இங்கே நம்ம வாசிக்கிறோம், சாப்பாடு இட் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு இன்ஃபர்மேஷனு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஒரு நேரம் தான் இந்த சாப்பாடு. அது எப்படி நம்ம பார்க்க போகிறோம்? ஆதியாகமத்திலேருந்து நம்ம பார்த்துன்னு வரலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4 to 7 வரைக்கும். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி,
நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவுகிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் எதையாவது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு. நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க எனர்ஜி வரும்னு. இங்கே எனர்ஜி மட்டுமா சொல்லியிருக்கு? ஒரு பழத்தை சாப்பிட்டா அன்றைக்கி கூட ஒவ்வொரு பழத்துக்கு இருக்கிற ஒவ்வொரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்துட்டு இருந்தேன். டேட்ஸ் பழம் தான் அதிகமான சுகர் இருக்குது, மேங்கோவில் இது இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பாமோகிரானேட்டில் இருக்குது, இப்படிங்கிற ரீல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கண்ட ரீல்லாம் பார்த்துனுக்காதீங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான ரீல் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு பழத்தில் இருக்கிற ஒவ்வொரு சக்தி, இப்போ பனானா எதுக்கு ஃபேமஸ்ஸு, நல்லா எனர்ஜி கொடுக்குது, அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கலாம். இங்கே ஒரு பழத்தை சாப்பிட்றாங்க சிஸ்டரு. பழத்தை சாப்பிட்டா டெக்னிக்கலாக என்ன இருந்திருக்கணும்? போஷாக்கு வந்திருக்கணும். ஆமாவா இல்லைங்களா? நம்ம மறுபடி 4ஆம் வசனத்துக்கு நம்ம போகலாம். இந்த சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க? அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை. பாருங்க, சாத்தான் வந்து உங்களுடைய எக்ஸிஸ்டிங் நிலைமையிலிருந்து உங்களுக்கு ஒரு புதிய பொய்யை சொல்லுவான். நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. சாத்தான் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் வழியாக வருவான். சாத்தான் வந்து உங்களுக்கு வர தலைவலியை தேவையில்லாமல் அது வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி, அது ரொம்ப எம்ஃபசிஸ் பண்ணி, அது மோசமாக ஆக்குறதுக்கு அவனுடைய சத்தம்லாம் நிறைய பேருடைய காதில் கேட்க வைப்பான். இந்த அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். 5ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும். அப்போதும் சாப்பாடு சாப்பிட்டா எப்படி கண்ணு ஓப்பன் ஆகும்? சாப்பாடு சாப்பிட்டா மேபி சொல்லுவாங்க கேரட் சாப்பிட்டீங்கன்னா கண்ணுக்கு நல்லது அப்படின்னு. சின்ன வயசில் சொல்லுவாங்க சின்ன சின்ன எறும்பெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கண்ணுக்கு நல்லதுன்னு. அவங்ககிட்ட சொல்லிக்கிறாங்களா? இல்லை நீங்கள் நல்லா பாஷான ஸ்கூலில் படிச்சிங்களா? அந்த குட்டி குட்டி எறும்பெல்லாம் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. அது வந்து கடலை முட்டையோட மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இதோட இனிப்போட கண்ணு நல்லா தெரியுமாங்க. அப்புறம் இந்த கருவேப்பிலை சாப்பிட்டா நரைக்காதுன்னாங்க. அது எப்படி அது என்னன்னு தெரியல. அது நான் போட்டு ஒரு கிலோ அடித்தாலும் அது வந்து லைட்டாக நிறையெல்லாம் வருது. அதை ஒன்றும் செய்ய முடியல. ஸோ பேசிக்காக அது நிறைய ஃபேக்ட்ஸ் உண்மை தான். நிறைய வெஜிடபிளில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டர் சாப்பிட்ட ஃப்ரூட் என்ன பண்ணுது? கண்களை திறக்குது. ஸோ சாப்பாட்டில் என்ன இருக்குது? நாட் ஜஸ்ட் எனர்ஜி, இட் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் திங். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாப்பாடு ஒரு ஸ்பிரிச்சுவல் மேட்ரு. இன்றைக்கி நான் பேச போகிற காரியம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்ற போகுது, கம்யூனியனில் இருக்கிற வல்லமையை உங்களுக்கு வெளிப்படுத்த போகுது. ஸோ சாப்பாடு இட் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அ ஸ்பிரிச்சுவல் திங் அண்ட் கண்களை திறக்கிற ஒரு காரியம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் கண்ட சாப்பாடை நீங்கள் சாப்பிடக்கூடாது. யாரோட உட்காந்து சாப்பிட்றீங்களும் ரொம்ப முக்கியம், என்ன சாப்பிட்றீங்களும் ரொம்ப முக்கியம். உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஸோ நன்மை தீமை உங்களுக்கு எதுலேருந்து தெரியுமா? எதுலேருந்து வருமா? சாப்பிட்றதுலேருந்து தெரியும் அப்படின்னு சாத்தான் இந்த சர்ப்பம் இந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறத இங்கே வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். என்னுடைய கேள்வி என்னன்னா, இதுவரைக்கும் அந்த சிஸ்டரு அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதில்லை. இப்போ நான் உங்ககிட்ட வந்து நான் மாம்பழத்தை காட்டுறேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த மாம்பழம் இப்படி இருக்கும், டேஸ்ட்டு லைட்டாக புளிக்கும், லைட்டாக இனிக்கும், எந்தெந்த மாம்பழம் என்னென்ன டேஸ்ட்டு, ஆஃப் சீசனில் இருக்கும், ஆன் சீசனில் எப்படி இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஃப்ரூட் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு முன்னாடி காட்டினா உங்களுக்கு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாதுல்ல. ஆனால் இந்த சிஸ்டர் சொல்கிறாங்க புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பம். பார்க்கறதுக்கு அப்படியே கிளாமரஸாக இருந்துச்சு இந்த ஃப்ரூட்டு. புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படுகிறதுக்கு விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தான், அவனும் புசித்தான். இங்கே பார்த்தீங்களா, சிஸ்டர் சாப்பிட்ட உடனே கண்ணு திறக்கப்படலை. சிஸ்டர் சாப்பிட்டுட்டு பிரதருக்கு கொடுத்து பிரதரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் 2 பேர் கண்ணு ஓப்பன் ஆச்சு. இதில் ஒரு ஃபேமிலி ரெவலேஷனே இருக்குது. இது ஆக்சுவலாக
ஒரு ஃபேமிலியில் வந்து த ஸ்பிரிச்சுவல் ஓப்பனிங், த ஸ்பிரிச்சுவல் ஐ ஓப்பனிங் எப்போ நடக்குதுன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இணைந்து ஒரே காரியத்தை அக்ரி பண்ணுகிறப்ப தான் அந்த ஃபேமிலிக்கு ஒரு நியூ ஓப்பனிங் வருது. சம்டைம்ஸ் வெறும் ஒய்ஃப்க்கு மட்டும் ஒரு ரெவலேஷன் கிடைக்கும், சம்டைம்ஸ் வெறும் ஹஸ்பண்ட்ஸுக்கு மட்டும் ஒரு ரெவலேஷன் கிடைக்கும். அது மட்டும் பத்தாது, ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஒய்ஃப்ஸ் நீங்கள் 2 பேரும் ஒரே காரியத்தில் அக்ரி பண்ணுகிறப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் ஓப்பன் ஆகிறதா இங்கே பார்க்குறோம். 7ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். 7. அப்பொழுது அவர்கள் இவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலே தைத்து தங்களுக்கு அவங்க ஒரு ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணுறாங்க. இந்த இடத்துல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம், இட் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வருது, செகண்டு கண்கள் திறக்கப்படுகிறது. ஸோ சாப்பாடு வெறும் எனர்ஜி மட்டும் கிடையாது, சாப்பாட்டில் நிறைய காரியங்கள் இருக்குதுன்னு நம்ம ஆதியாகமத்திலிருந்தே பார்த்துட்டு வரோம். இதுக்கு ஒரு எபிரேய வார்த்தை இருக்குது. இந்த எபிரேய வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள். அந்த ஃப்ரூட்டுக்கு எபிரேய வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா MAKKAL, மக்கள். மக்கள்னா என்ன அர்த்தம்னா 2 மீனிங் அதை குறிக்குது. ஒன்று வந்து பிரெட், இன்னொன்று மீட். ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம். பிரெட், மீட். இது பிரெட் மாதிரி இருந்துச்சான். ஈவ் சிஸ்டர் பார்த்துருக்குறாங்க ஏவாள். இங்கிருந்து பார்க்குறப்போ இவங்க கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு, அழகான பிரசாந்த் மாதிரி. க்ரொசான், அது ஒரு காமெடி. க்ரொசான் மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு க்ரொசான் மாதிரி இருந்திருக்கு. அடுத்து பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சான், நல்லா ஒரு பீஃப் லெக் மாதிரி இருந்துச்சான். இங்கிருந்து பார்க்குறப்போ அந்த பழம் எப்படி இருந்துச்சான், பீஃப் மாதிரி இருந்துச்சான். ஒரு நல்ல ஒரு சிக்கன், கிரில் சிக்கன் ரோஸ்ட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சான். ஸோ அதுதான் ஆக்சுவல் மீனிங். இட் இஸ் லைக் அ பிரெட் அண்ட் இட் இஸ் லைக் அ மீட். இது ரெண்டும் யாரை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இயேசுவை தான் குறிக்குது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே நித்திய ஜீவன் இவங்களுக்கு கட்டாயிருச்சு, பாவம் இவங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் இயேசுவாகிய ஜீவ அப்பத்தை நீங்களும் நானும் புசிக்கிறப்போ நம்ம எந்த இடத்துலேருந்து நம்ம விழுந்தோமோ, ஏவாள் சிஸ்டர் எங்கெங்கெல்லாம் விழுந்தாங்களோ, ஆதாம் எங்கெங்கெல்லாம் விழுந்தாரோ அந்த இடத்துல மறுபடி மீட்பையும் இழந்து போன நிலைமையும் பெற்று தருகிறதற்காக இயேசு ஜீவ அப்பமாக இருக்கிறாரு. அவர் உங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை அவர் தந்து பிற்கப்பட்ட சரீரத்தினால மறுபடி அவர் உங்களுக்கு மீட்பை பெற்று தருகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? So whatever that Eve lost in the Garden of Eden, மறுபடி இயேசு அவருடைய அப்பத்தை கொண்டு அவருடைய சரீரத்தை கொண்டு அவர் மறுபடி பெற்று தந்திருக்கிறாரு. ஸோ இவ்வளோ நடக்குதுங்க. சாப்பாட்டில் வந்து வெறும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி மாத்திரம் கிடையாது, இவ்வளோ காரியங்கள் நடக்குது. அதனால தான் ஃபாஸ்டிங்கை விட ஃபீஸ்டிங் நல்லது அப்படின்னு இன்னைக்கு காலையில் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கிறீங்க? இப்போ தானியலை பற்றியெல்லாம் உங்ககிட்ட பேசுகிறேன். ஜென்ரலாக தானியல் ஃபாஸ்டிங்க்கு தான் ரொம்ப ஃபேமஸ், ஆனால் ஆக்சுவலாக தானியல் ஃபீஸ்டிங்க்கு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 23-24 நம்ம பார்க்க போகிறோம். பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன்பாக வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களுக்கு விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோட சாப்பிட்டான். ஓகே, சவுல் இன்னும் ராஜா ஆகலை. சவுல் வந்து ராஜா ஆக போகிறான்னு அவனுக்கும் தெரியல. ஸோ பேசிக்காக என்ன நினச்சின்னா, சவுலோட கழுதையை தொலைச்சிட்டாங்க அவங்க. ஸோ சவுல் வந்து கழுதையை தேடி போகிறாரு. என் கழுதை எங்கேப்பா, என் கழுதை எங்கே கிடைக்கும் அப்படின்னு நடந்து போகிறப்போ அவர் ஒரு மலைக்கு அடியில் வராரு. உடனே மக்கள்லாம் சொல்கிறாங்க, சாமுவேல் அங்கே மேலே இருக்கிறாரு மலை உச்சியில், நீ அவரை கொஞ்சம் போய் பாரு அப்படின்னோடனே சவுல் வந்து சாமுவேலை பார்க்க போகிறாரு. சாமுவேலை பார்க்க போனப்போ சாமுவேல் சவுலை பார்த்து சொல்கிறாரு, ஏ சவுல், உனக்காகவே ஸ்பெஷலாக ஒரு ரைட் தையை குறித்து பெட்டி பேசினா போன வாரம் தான். எத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரில. முன்னந்தொடை ரைட் தைனா என்ன, எதை குறிக்குதுன்னா பவரை குறிக்குது அப்படின்னு லாஸ்ட் வீக் இந்த பீஸ் ஆஃபரிங்கை குறித்து அவர் பேசினான். ஸோ இந்த ரைட் தையை மட்டும் தனியாக வச்சிருக்கிறாரு. ஸோ மக்களுக்கு எல்லாத்துக்கும் மற்றதெல்லாம் சமைச்சிட்டு இந்த ஒரே ஒரு தொடையை மட்டும் சவுலுக்கு வச்சிருக்கிறாரு. சவுல் வந்த உடனே சமைக்கிறவனை கூப்பிட்டு விடுறாரு, அந்த ஒரு பீஸை வச்சுருந்தால அதை எடுத்துன்னு வா. எடுத்துகிட்டு வந்து சமைச்சு இவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. யார்? ப்ராஃபட் சாமுவேலும் சவுலும் சாப்பிட்றாங்க. இது சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு அனாயிண்டிங் வருது. என்ன அனாயிண்டிங்னா, அந்த ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேலா சவுல் மாறுகிறார்.
எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஸோ அ கான்சக்ரேட்டட் ஃபுட், யாருமே சாப்பிடாத ஒரு தனி ஒரு பலகாரம், ஒரு மீட்டு, ஒரு சாப்பாடு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஸ்பெஷலாக சவுலுக்கு கொடுத்ததுக்கப்புறம் சவுல் சாப்பிட்ட அதே நாளிலிருந்து அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான் ஃபஸ்ட்டு ராஜாவாக. சாப்பாடில் என்ன நடக்குது பாருங்க. அங்கே பழம் சாப்பிட்டதுனால கண்ணு திறந்தது, அங்கே பழம் சாப்பிட்டதுனால நன்மையும் தீமையும் அவங்க அறிந்து கொண்டாங்க, அங்கே பழம் சாப்பிட்டதுனால அவங்க நிர்வாணி என்று அவங்களுக்கு தெரிந்தது, அவங்க பழம் சாப்பிட்டதுனால பாவம் வந்துச்சுங்க. சாப்பாட்டில் எப்படிங்க பாவம் வரும்? யோசிச்சு பாருங்க. இப்போ நான் வந்து இந்த ப்ராமிஸ் சர்வீஸ் அப்பே சொன்னேன், பாவம்னு நம்ம நினச்சா பாவங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பாவம்னு நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் என்ன ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்வீங்களே? சிகரெட் குடிக்கிறது, வேற என்னங்க, ஆல்கஹாலிசம், இச்சையடக்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னா லஸ்டிங் ஆஃப் திங்ஸ், அப்புறம் வரிசையாக இருக்குது, பொய் சொல்லுறது, ஏமாத்துறது, ஃபோர்ஜரி பண்ணுறது, இதெல்லாம் தானே பாவம். பாவத்தோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிங் ஷார்ட் ஆஃப் காட் ஸ்டாண்டர்ட். ஆண்டவருடைய இடத்த விட்டு லைட்டாக கீழே விழுகிறதே ஒரு பாவம் தான். அந்த பாவம் தான் அங்கே வந்துச்சு. சிஸ்டர் என்ன பாவம் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? அக்கார்டிங் டு நம்ம ஸ்டாண்டர்டு சிஸ்டர் பண்ண பாவம் என்ன? பழம் சாப்பிட்டது. பழம் சாப்பிட்டதெல்லாம் ஒரு பாவமாங்க. பழம் சாப்பிட்டேன்னு ஏமாத்தினா பரவாயில்ல, நான் சாப்பிடவே இல்லைன்னு சொன்னால் பரவாயில்ல, அங்கே பொய் சொல்லிக்கிறாங்கன்னு பரவாயில்ல, சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, பழம் சாப்பிட்ட உடனே அவங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது, அவங்க பாவியாக மாறுறாங்க. திஸ் இஸ் த பவர் ஆஃப் ஃபுட். எத்தனை பேருக்கு புரியுது? இன்றைக்கி சாப்பாடை பற்றி நம்ம நிறைய காரியத்தை நம்ம பார்க்குறோம். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி நான் ப்ரீச் பண்ணுற காரியத்துலேருந்து இன்றைக்கி நைட்லேருந்து கண்டதை நீங்கள் சாப்பிட போகிறதில்ல. தேவையில்லாத ஃப்ரைட் ரைஸு, அஜினமோட்டோ கொட்டி அந்த ஒரு நூடுல்ஸு, ஜங்க் ஃபுட்டு, போர் அடிக்குதுன்னு ஒரு இதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நைட்டு 2 மணிக்கு ஒரு ஏர்லி மார்னிங் பிரியாணி, 4 மணிக்கு புளியந்தோப்பில் போய் அங்கே ஒரு பிரியாணி, அப்புறம் இங்கே போய் ஒரு ஆட்டோக்கார பிரியாணின்னு ஒன்று விற்றுனுக்குறாங்க. மண்ணடி வந்து அது சீசன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அங்கே போய் சாப்பிட்றது, அப்புறம் பள்ளிக்கரணை கிட்ட ஆட்டோ டிரைவர் ஒரு பிரியாணின்னு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப்புக்கு வைக்கணும். ஏன்னா ஃபுட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது அண்ட் ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இருக்குது. எத்தனை பேர் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிறீங்க? ஸோ ஒரு கிரேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி இருக்குது. இந்த இடத்துல அதான் பார்க்குறோம். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்கு அந்த மீட்டை எடுத்து வச்ச உடனே அவன் ராஜாவாக மாறுகிறத இந்த இடத்துல பார்க்குறோம். இன்னொரு இடத்த நம்ம பார்க்க போகிறோம், இன்னொரு கதையை நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாம் எதுக்காக சொல்கிறோன்னா, நம்ம கம்யூனியனுக்கு வருகிறதுக்கு முன்னாடி ஃபுட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், ஃபுட்டுனால என்னென்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது பேரே பந்தி தான், இது பேரே ஃபீஸ்டிங் தான். தானியேல் 1ஆம் அதிகாரம் 6லேருந்து 20 வரைக்கும் வாசிக்க வேணாம், ஆனால் அதில் என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ப்ராப்ளி நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 6லேருந்து 20 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் மெடிடேட் பண்ணுங்கள். அதில் என்ன இருக்குன்னு நான் உங்ககிட்ட டக்குன்னு சொல்லிடுறேன். தானியேலோட சேர்ந்து இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்களுடைய ஒரிஜினல் பேர் இல்லைன்னு? அவங்களுக்கு வேறு பேர் இருக்குது. இது அவங்க டீம்காரங்க அவங்க அரண்மனையில் வச்ச பேர். தானியலுக்கு இன்னொரு பேர் வைக்கிறாங்க, பெல்சசார்னு வைக்கிறாங்க. ஸோ டேனியலுக்கும் இன்னொரு பேர் வச்சு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் இன்னொரு பேர் வைக்கிறாங்க. ஸோ இந்த 4 பேர் மாத்திரம் இவங்க என்ன சொல்கிறாங்க, ராஜாவோட சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன்ப்பா, ராஜா குடிக்கிற அந்த கிரேப் ஜூஸை, அந்த ஒயினை நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. ஏன் குடிக்க மாட்டேன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, இதை நான் சாப்பிட்டேன்னா, இதை குடித்தேன்னா நான் என் சரீரத்தை டிஃபைல் பண்ணிடுவேன், என் சரீரத்துக்கு தீட்டு வந்துடும், ஆண்டோடைய சித்தத்தில் நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வேணாங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் லீலா பேலஸ்க்கு நீங்கள் போனாலே அங்கே உங்கள் சாப்பாடை உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கட்டுன்னு கட்டிடுவோம். இல்லைனா ஒரு பெரிய ஜனாதிபதி உங்களை இன்வைட் பண்ணுறாரு, சாப்பிட கூப்பிட்றாருன்னா நீங்கள் அங்கே போயிட்டு, இல்லைங்க நாங்கள் கிறிஸ்டின்னு இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்கள் அதெல்லாம் கிடையாது. அங்கே போய் ஒன்றும் சார் அதெல்லாம் ஓகே சார், நீங்கள் என்ன கொடுத்தாலும், நீங்கள் கூலை கொடுத்தா கூட நான் குடிப்பேன் சார், எதுனாலும் நான் சாப்பிட்ருவேன் சார். ஆனால் தானியேல் என்ன பண்ணுறாரு, அப்பா உன் சாப்பாடெலாம் வேணாங்கிறாரு. யோசிச்சு பாருங்கள், ராஜா சாப்பாடு எப்படி இருந்திருக்கும்? அரண்மனையின் சாப்பாடு. இப்போ இங்கே பாரு, சும்மா இங்கே ஒரு லீலா பேலஸுங்கிற ஒரு ஹோட்டல்லையே அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பாடு. ஆக்சுவல் பேலஸோட சாப்பாடு எப்படி இருந்திருக்கும்? ஆனால் இவர் வேணாங்கிறாரு. வேணான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு யூனக் இருக்கிறாரு. யூனக் வந்து தமிழில் வந்து வேற ஒரு வார்த்தை இருக்குது, அது வந்து அவ்வளோ எக்ஸாக்ட் மீனிங்கை கன்வே பண்ணல. அரவாணின்னு வச்சுக்கலாமே, நம்ம ஊர் லாங்குவேஜ் படி. அங்கே ஒரு அரவாணி இருக்கிறாரு. அரவாணி என்ன சொல்கிறாரு, டே நீ சாப்பிட்லன்னா என் தலையை தூக்கிடுவாங்கயா, தயவு செய்து சாப்பிடு, ஏன்னா உங்களோடு இருக்கிறவங்கெல்லாம் யங் பீப்புள், அவங்களாம் ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி இருக்கிறாங்க, சிஎஸ்கே பிளேயர்ஸ் மாதிரி இல்லை,
ஆர்சிபி பிளேயர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, நல்லா யங்காக இருக்கிறாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. நம்ம ஆட்கள்லாம் அபவ் 40 பிளேயர்ஸ் நினைக்கிறேன் சிஎஸ்கேல இருக்கிறவங்களாம். வர்றவங்கலாம் இது வரைக்கும் வர்றவங்க எல்லாமே அப்படி தான் வராங்க. ஏன் யங் பீப்புளெலாம் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி அவர் கலாய்க்கிறாரு, அங்கே இருக்கிற அரவாணி கலாய்க்கிறாரு. டேய் நீங்களாம் வயசானவங்க 4 பேரும் சிஎஸ்கே பிளேயர்ஸ் மாதிரி இருக்கிறீங்க, மற்றவங்களாம் யங்காக இருக்கிறாங்க, அவங்களோட நீங்கள் கம்பீட் பண்ணுறீங்க, ஒழுங்காக ராஜா கொடுக்குறத சாப்பிட்ருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொல்லலாம் இல்லை சாப்பிட முடியாதுன்னு. இப்போ தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் வருது. என்ன பாயிண்ட்னா, தானியல் ஃபாஸ்டிங்கிற பேரை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. தானியல் ஃபாஸ்டிங். தானியல் ஃபாஸ்டிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் சொல்லுங்கள் பார்ப்போம். தானியல் ஃபாஸ்டிங் யாராவது சொல்லுங்களேன். தானியல் ஃபாஸ்டிங்னா ஆமாம். ஸோ பேசிக்காக வெஜிடபிள் சாப்பிட்ணுங்க. வெஜிடபிள் சாப்பிட்ணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஸோ வெஜிடேரியனாக மாறிடணும். அப்புறம் கண்டதெல்லாம் குடிக்கக்கூடாது, ஜூஸ் கீஸ்லாம் இல்லாமல் தண்ணி மட்டும் குடிக்கணும். வெஜிடபிள் அண்ட் வாட்டர். ஸோ இதுதான் தானியல் ஃபாஸ்டிங். இந்த தானியல் ஃபாஸ்டிங் எப்படி வருதுன்னு ஆண்டவர் நம்முடைய கண்களை திறப்பாராக இயேசுவின் நாமத்தில். இந்த காலை வேளையில் தானியல் ஃபாஸ்டிங் எதனால் வருதுன்னு சொல்கிறேன். இப்போ யூனக்கு வந்து அவர் சாவு பயத்தில் இருக்கிறார், அந்த அரவாணி சாவு பயத்தில் இருக்கிறார். டே ஒழுங்காக நீங்கள் 4 பேரும் சாப்பிட்டுங்கடா, நீங்கள் ஏன்டா புதுசாக எழும்பியிருக்கிறீங்க, அரண்மனையில் சூப்பர் சாப்பாடு இருக்குது, ஒழுங்காக சாப்பிடுங்க. உடனே இவர் ஏன் தெரியுமா அந்த வெஜிடபிளையும் தண்ணியும் கேட்குறாரு? இவர் திரும்பியும் எனக்கு ஒரு ஸ்டேக் வேணும்னு கேட்டிருக்க முடியாது, எனக்கு ஒரு தைப்பீஸ் வேணும்னு கேட்டிருக்க முடியாது தானியல். ஏன்னா அந்த தைப்பீஸ் தான் ஏற்கனவே அவர் கொடுக்குறாரு. திரும்பி நான் வெஜிடேரியன் வேணும்னு கேட்டிருக்க முடியாது. சரி, பாவம் அரவாணியை பார்த்து பாவப்பட்டு, சரி என்ன தான்ப்பா கிச்சனில் வச்சுருப்பேன், ஏன்னா எல்லாத்தையும் பெஸ்ட்டெல்லாம் அரண்மனைக்கு அமைச்சிடுறீங்க, என்ன தான் வச்சுருப்பீங்க, கொஞ்சம் வெஜிடபிள் இருந்திருக்கும், கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கும், சரி அதையாவது கொடு. உடனே அரவாணி சொல்கிறாரு, டே இதை நீ சாப்பிட்டீன்னா 10 நாளில் நீ ஒல்லி ஆயிடுவடா, உன் மூஞ்சி அசிங்கமாயிரும், ராஜா வந்து என் தலையை தூக்கிடுவார். உடனே தானியல் சொல்கிறாரு, நீ ட்ரை பண்ணிப்பார், இருக்கிற கொஞ்சம் காய்கறியை கொடு, தண்ணியை மட்டும் கொடு, 10 நாள் என்னை வச்சு ட்ரை பண்ணிப்பார், நான் 10 நாள் இந்த காய்கறிகள்லாம் சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கிறேன் வந்து பாரு அப்படின்னு தானியல் ஒரு சேலஞ்ச் பண்ணுறாரு. ஸோ இந்த சேலஞ்சிங் பேசேஜ் தான் இது. 12ஆம் வசனத்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். தானியல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து. பாவம் ரைட்டர் வந்து பக்கா நான் வெஜிடேரியன் போல, பருப்பை மட்டும் விட்டுருக்கலாம். அவர் என்ன சொல்லிருக்கிறாரு அது பாருங்க, இதெல்லாம் போயிருது அடிக்கடி. மரக்கறிகள் பார்த்தீங்களா, நம்மள மாதிரி அப்பாய் அவர் வெஜிடபிள்னு சொல்லாமல் மரக்கறிகள்னு சொல்லி அவரால் விட முடியல. ஸோ 10 நாட்களாக நீ வந்து நான் இதை மட்டும் சாப்பிட்றேன், இதை சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி ஆகுது அப்படிங்கிற சேலஞ்சுக்குள்ளே போகிறாரு. இப்போ 15ஆம் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். 15ஆம் வசனம். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. ஓகே, எத்தனை பேர் ஃபாஸ்டிங் இருந்திருக்கிறீங்க? நான் இருந்திருக்கிறேன், நீங்கள் இருந்திருக்கிறீங்களா? சும்மா சாப்பிடாமல் இருந்தால் ஓகே, அது கூட ஃபாஸ்டிங்கில் சேர்த்துக்கலாம். சாப்பிடாமல் 2 வேளை இருந்தேன், அப்படி யாரும் இருந்திருக்கிறீங்களா? 5 வேளை சாப்பிட்ற கோஷ்டியா நீங்களா? ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சாப்பிடாமல் இருந்தீங்க, இல்லைனா இதை விட்டுறலாங்க, வெஜிடபிளில் மட்டும் சாப்பிட்றீங்க, தோசை கிடையாது, சப்பாத்தி கிடையாது, ரைஸ் கிடையாது, நான்வெஜ் கிடையாது, கார்போஹைட்ரேட்ஸ் எதுவுமே கிடையாது, வெஜிடபிளில் மட்டும் சாப்பிட்றீங்க 10 நாள், நீங்கள் குண்டாவீங்களா ஒல்லியாவீங்களா? கண்டிப்பாக ஒல்லி ஆயிடுவீங்க, நம்ம அப்படியே எலும்பு மாதிரி ஆயிடுவோம். ஆனால் இங்கே என்ன ஆகுறாரு தலைவர்? புஷ்டி ஆகுறாரு. எப்படி ஃபாஸ்டிங் இருந்து புஷ்டி ஆகுறது? சரி, நம்ம ஃபாஸ்டிங்னே எடுத்துக்கலாமே. தானியல் ஃபாஸ்டிங். இந்த உலகத்தில் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான மக்கள் தானியல் ஃபாஸ்டிங் இருந்திருப்பாங்க. ஒரே ஒரு கேள்வி, தானியல் ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் நீங்கள் புஷ்டி ஆனீங்களா ஒல்லி ஆனீங்களா? அந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும் அலைன்மெண்ட், வசனத்தின் அலைன்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா அந்த தானியல் ஃபாஸ்டிங் கரெக்டான ஃபாஸ்டிங். ஏன்னா என்ன ஆயிருக்குன்னா 10 நாள் சாப்பிட்ருக்கிறாரு வெஜிடபிளை, 10 நாள் தண்ணியை குடிச்சிருக்கிறாரு. இப்போ கம்பீட் பண்ணுறவங்களாம் யார்? இவங்க 4 பேரும் சிஎஸ்கே பிளேயர்ஸ், வயசானவங்க. அங்கே இருக்கிறவங்களாம் நல்ல பிளேயர்ஸ், டிசி மாதிரி ஆர்சிபி மாதிரி நல்ல பிளேயர்ஸ். அவங்க மூஞ்சியெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டு ஒல்லி ஆயிடுச்சு. தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்களுடைய முகம் மாத்திரம் பொலிவோடு இருக்குது, புஷ்டியாக இருக்குது. என்ன நடக்குதுன்னா
ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? இது எப்படி ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்னா, இது இயற்கையான ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க பிரியாணி ரொம்ப சாப்பிட்டா எனக்கு இது ஆயிரும், இது சாப்பிட்டா எனக்கு அது ஆயிரும். இது நேச்சுரல் ட்ரான்ஸ்ஃபரை தாண்டி ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுங்க. அதனால தான் ஏதேன் தோட்டத்தில் அந்த சிஸ்டர் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. கண்ணு திறந்துருது, நன்மையும் தீமையும் அவங்க அறிந்து கொள்ளுகிறாங்க. அவங்க நிர்வாணின்னு சாப்பாடு சாப்பிட்றனால அவங்களுக்கு தெரியுது. இங்கே வெஜிடபிளை சாப்பிட்டு குண்டான கதையை இதான் ஃபஸ்ட் தடவை நீங்கள் கேள்விப்படுவீங்க. ஆமாவா இல்லைங்களா? இது எப்படி சாத்தியம்னா, தானியேல் எடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போது இது இவங்க டெக்னிக்கலாக ஃபாஸ்டிங்கே இருக்குல்லங்க, இது ஒரு பெரிய சேலஞ்சு. எத்தனை பேருக்கு இந்த கதையிலேருந்து எத்தனை பேருக்கு காரியம் புரியுது? இதில் ஃபாஸ்டிங் என்கின்ற வார்த்தை அசோசியேட்டடே கிடையாது. ஃபாஸ்ட் நான் சாப்பிடாமல் இருப்பேன்யா அப்படின்னு அது மேட்டர் இல்லை. இவர் என்ன சொல்கிறாரு, அந்த சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன், நீ வேற எந்த சாப்பாடை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன், ஆனால் அதை சாப்பிட்டாலும் என் சரீரத்தில் பலன் இருக்கும் அப்படின்னு தானியேல் சேலஞ்ச் பண்ணுகிற ஒரு நேரம் தான் அது. எத்தனை பேர் நான் சொல்கிறத புரிந்து கொள்ளுறீங்க? ஸோ ஃபுட் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். பல இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஒரு காரியம். அது மாத்திரம் இல்லைங்க. 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 17. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ஹல்லேலூயா. யாராவது வெஜிடபிள் சாப்பிட்டு அப்படியே பயங்கரமாக எக்ஸாம் எழுதிக்கிறீங்களா? வெறும் வெஜிடபிள்ஸை மட்டும் சாப்பிட்டுட்டு. இங்கே வெறும் வெஜிடபிள் மட்டும் சாப்பிட்டு தானியேலுக்கு என்ன ஆகுது? அவர் குண்டா மட்டும் ஆகலை. இங்கிலீஷில் சூப்பராக இருக்குங்க, ஒரு பயங்கரமான வார்த்தை இருக்கும் 15ஆம் இதில். ஹி பிகேம் ஃபேரரா. ஃபேரர் அண்ட் ஃபேட்டர், 2 எஃப் வச்சுக்கோங்க. ஃபேரர் அண்ட் ஃபேட்டர். சாப்பிடாம இருந்து யாராவது முகப்பொலிவோடு இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? கரெக்டான சாப்பாடு சாப்பிட்டு முகப்பொலிவோடு இருக்கலாம். ஆப்பிள் ஜூஸ் குடிச்சு, பீட்ரூட் ஜூஸ் குடிச்சு, அப்புறம் அந்த ஒருத்தர் இருக்கிறார் இன்ஸ்டாகிராமில், ஒரு பாடி பில்டர் மாதிரி, அவர் எப்போவுமே வாழைப்பழத்தை எடுத்து மூஞ்சியில் தேய்ச்சினே இருப்பார். அதெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? இப்போ எங்கே பார்த்தாலும் அதுதான் வந்து நிற்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணி நீங்கள் மூஞ்சியை பொலிவோடு வச்சுக்கலாம். ஆனால் இங்கே வெறும் வெஜிடபிள்ஸை மட்டும் சாப்பிட்டு மூஞ்சி பொலிவோட புஷ்டி ஆகிறது எப்படி? ஆனால் இங்கே ஆயிருக்கு. இங்கே அது மாத்திரம் இல்லாமல் 17ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். எது வழியாக கொடுத்தார்னா, சாப்பிட்ற சாப்பாடு வழியாக வருது. எழுத்தையும் ஞானத்தையும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேல் சகல தரிசனங்கள், புதுசாக ஒரு டோர் ஓப்பன் ஆகுதுங்க சாப்பாட்டு வழியா. இவ்வளோ நாள் தானியேலுக்கு இல்லாத ஒரு டோர். அது என்னன்னா, தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். எப்போ ஆக்கினார்? அவர் சாப்பிட்ட சாப்பாட்டின் வழியாக அவர் ஆக்கினார். எத்தனை பேருக்கு புரியுது? தட் இஸ் ஃபுட் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்னு எத்தனை பேருக்கு புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஆவிக்குரிய மண்டலத்தில் நிறைய டிரான்ஸ்ஃபர் ஃபாஸ்டிங் வழியாக நடக்கிறது இல்லை, ஃபீஸ்டிங் வழியாக நடக்குது. நான் வரிசையாக பெரிய லிஸ்டே இருக்கணும், நான் சொல்ல போகிறேன். ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப நல்லதுங்க. ஃபாஸ்டிங் எதுக்கு நல்லதுன்னா, எதெல்லாம் உங்களை அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகுதோ அது எல்லாத்தையும் ஒடுக்கி கிறிஸ்துவோட நேரம் செலவழிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ சாப்பாடு நம்ம ஃபாஸ்டிங் அசால்ட்டாக சொல்லிடுறோம். ஆனால் அம்மாமார்களுக்கு தான் தெரியும், ஒரு 12 மணிக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னா 10 மணிக்கு போய் காய்கறியை வாங்கிட்டு வந்து, மீனை வாங்கிட்டு வந்து, அந்த சாம்பாரை போட்டு, ரைஸை போட்டு, அதை வறுத்து சமைச்சு இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 3 hours ஆயிடுது. ஸோ அந்த ஃபாஸ்ட் ஆக்கணுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 3 மணி நேரமும் எதையும் செய்யாமல், மற்ற எதை பற்றியும் யோசிக்காமல், எதை சாப்பிட போகிறோம், எதை குடிக்க போகிறோன்னு யோசிக்காமல், ஒரு ரூம்குள்ளே போய் தனியாக பைபிளோட உட்காந்து இதை படித்து இதை ப்ரே பண்ணி ஆண்டவரோட பேசுகிறதற்கு ஃபாஸ்டிங் இந்த மாதிரியெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. உங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி, சரீரத்தை ஒடுக்கின்னு சொல்கிறத விட உங்களுடைய மாம்சத்தை, யுவர் ஃப்ளெஷ்ஷை நல்லிஃபை பண்ணுகிறதுக்கு ஃபாஸ்டிங் ரொம்ப முக்கியம். ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி எல்லாம் நடக்காது. ஸ்பிரிச்சுவல் ஐயெல்லாம் ஓப்பன் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இது வரைக்கும் நான் ஃபாஸ்டிங் இருந்தேன், ஆண்டவர் சொப்பனத்தை தந்தார்னு ஒரு சாட்சியை நீங்கள் சொல்லி எங்கேயா கேள்விப்பட்டிருப்பீங்களா? நான் ஃபாஸ்டிங் இருந்தேன், ஆண்டவர் சொப்பனத்தை தந்தார். ஃபாஸ்டிங் இருந்தேன், விஷன்ஸை கொடுத்தாரு. ஃபாஸ்டிங் இருந்தேன், ஆண்டவரோட நான் நல்லா நேரத்தை செலவழித்தேன், நல்லா பேசினேன்னு மக்கள் சொல்லுவாங்க. பட் ஒன்லி த்ரூ ஃபீஸ்டிங், ஏதோ ஒன்றை சாப்பிட்றதுனால தான் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்குது. எத்தனை பேர் என்னோட பயணிக்கிறீங்க? எத்தனை பேர் நான் சொல்கிறதெல்லாம் புரிந்து கொள்கிறீங்க?
இதெல்லாம் டீப் ட்ரூத்ஸுங்க. இன்றைக்கி நான் பேசுகிற காரியம் நிறைய டீப் ட்ரூத்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய சாப்பாட்டு பிஹேவியர் மாறப்போது கம்யூனியனில் இருக்கிற வல்லமையை புரிந்து கொள்ளணுன்னு தான் நான் உங்களுக்கு இவ்வளோ ஃபுட்டை பற்றி, ஃபீஸ்டிங்கை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா இது பேர் ஃபாஸ்டிங் கிடையாது, இது பேர் பந்தி. எத்தனை பேர் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிறீங்க? திஸ் இஸ் கால்ட் as the feast of the table. இது பேர் பந்தி, இது பேர் ஃபாஸ்டிங் கிடையாது. ஸோ பந்தியோட முக்கியத்துவத்தை தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துன்னு இருக்கிறோம். 20ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். 20ஆம் வசனம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல ஸ்தாத்திரிகளும் ஜோஷியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். 10 நாள் வேற சாப்பாடு சாப்பிட்டனால 10 டைம்ஸ் அதிக விஸ்டம் ஜோசியக்காரங்களை விட, மெஜிஷியன்ஸை விட, சாசரஸை விட அதிகமாக தானியலுக்கு வந்துச்சு. ஏன் அப்படி பண்ணுறாருன்னா, அவங்க கொடுக்குற சாப்பாடை ஏன் சாப்பிட்லன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்கள் எல்லாருக்குமே சாப்பாடு போடுறேன், ஓகேவா? ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணுறேன். விருந்து ஆயத்தம் பண்ணிவிட்டு நான் சென்டரில் உட்காந்துட்டேன். ஒரு பெரிய பேங்க்வெட் டேபிள்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாரும் அப்படியே வரிசையாக உட்காடுறீங்க. அப்படியே ஒரு சினிமாவில் வர மாதிரி, இல்லைனா ஒரு கதை புக்கில் பார்க்குற மாதிரி நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. எல்லோரும் உட்காந்து எல்லாம் சாப்பாடெலாம் போடுங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. நான் மட்டும் நடுவில் இருக்கிறேன். அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு ஆர்டர் பண்ணுறேன். ஆர்டர் பண்ணுகிறப்போ இந்த ஹோல் காங்கிரிகேஷனும், என் பந்தியில் உட்காந்து எல்லா சாப்பிட்றவங்களும் எல்லாருமே நான் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? சாப்பாடு போடுறவங்க அவங்களுடைய அதிகாரத்தை அந்த சாப்பாடோட துணிக்கிறாங்க. எத்தனை பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க? எத்தனை பேர் நான் சொல்கிறத புரிந்து கொள்கிறீங்க? when I give food, I instruct you all with love, இல்லைனா with an order, with a discipline or with rules. நான் சாப்பாடோட சேர்ந்து என்னுடைய தன்மையை நான் துணிக்கிறேன், என்னுடைய அஜெண்டாஸை நான் உள்ளே துணிக்கிறேன். அதனால தான் ராஜா கீழே ஏன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, அவர் வேற நாட்டு ராஜா, வேற கடவுளை கும்பிடுற ராஜா, வேற கலாச்சாரத்தோட சம்மந்தப்பட்ட ராஜா. அவர் எனக்கு சாப்பாடு போட்டார்னா அவருடைய கலாச்சாரம் எனக்கு சாப்பாட்டு வழியாக வந்துடும். எத்தனை பேருக்கு புரியுது? நான் என்னோட சரீரம் தீட்டுப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு வேணாம் அப்படின்னு ஹீஸ் டிஃபைலிங். இது என் பாடியை டிஃபைல் பண்ணிடும்னு அவர் எல்லா சாப்பாடையும் குவிட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஜென்ரலாகவே சாப்பாடு கொடுக்குறவங்க அதிகாரத்தில் இருக்கும். இப்போது ஜென்ரலாக இப்போது ட்ரம்ப் வராருன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரம்ப்பு நம்ம தேசத்துக்கு வராருன்னா நம்மளுடைய ஜனாதிபதி ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா பண்ணுவார்? அவர் சாப்பாடு போடுவார். இல்லை ஹை டீன்னு சொல்லுவாங்க, ஒரு டீ அரேஞ்ச் பண்ணுவார். இல்லை ஒரு சாப்பாடு பார்ட்டியை. இந்த சாப்பாடு பார்ட்டியை எதுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா, எங்கள் நாடும் இப்படிப்பட்ட நாடுப்பா, எங்கள் நாட்டை ப்ரொபகண்டா பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களுடையதே சொல்கிறதுக்கு அது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். ஸோ த்ரூ ஃபுட் அவங்க எதை கொண்டு வராங்கன்னா, அந்த ராஜாவோட தன்மையை, அந்த தேசத்தோடைய தன்மையை சாப்பாட்டு வழியாக கொண்டு வராங்க. அதனால தான் தானியேல் அவங்க ஊர் சாப்பாட மாட்டேங்கிறாரு. நான் ஒரு ஸ்டோரியை சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஆதியாகமம் 47 நம்ம திருப்ப வேணாம், அந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. யோசேப்பு காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் இருக்கிறாங்க. ஆனால் முழுவதும் அடிமையாக இல்லை. கோஷேன் என்கின்ற ஒரு இடத்துல, ஒரு பகுதியில் இவங்க இருக்கிறாங்க. கோஷேனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, ராஜா சாப்பிட்ட சாப்பாடே தான் இவங்க சாப்பிட்டாங்க. ராஜா என்னென்ன சாப்பிட்டாரோ, தே வேர் அக்வைண்டிங் வித் த இஜிப்சியன் பீப்புள். இஜிப்சியன் ஆட்கள், ஃபேரோ என்னென்ன சாப்பிட்றாரோ, ராம்சீஸ் என்னென்ன சாப்பிட்றாரோ அதே தான் மக்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதே சாப்பாடு சாப்பிட்றப்போ அவங்களுடைய சுபாவம் தான் மக்களுக்கு வந்துச்சு, அவங்களுடைய தன்மை தான் மக்களுக்கு இருந்துச்சு. யெகோவா தேவனை மறந்துட்டாங்க, என்னை விடுவிக்கிற தேவன் யாருன்னு மறந்து போயிட்டாங்க. ஆனால் என்னைக்கு அவங்க வனாந்தரத்தில் மன்னாவை சாப்பிட்டாங்களோ அது வரைக்கும் எகிப்திய சாப்பாடு அடிமைத்தனம். என்னைக்கு வனாந்தரத்தில் மன்னா, எல்லாமே சாப்பாடோட சம்மந்தப்பட்டிருக்கும். நீங்கள் இன்னொரு தடவை வீட்டில் போய் மெடிடேட் பண்ணுங்கள், பைபிள் ஃபுல்லாகவே சாப்பாடை பற்றி தான் இருக்கும். சாப்பாடு 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 சாப்பாடு. இந்த சாப்பாட்டு வழியாக ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். இதை சாப்பிடாத, இதை சாப்பிடு, இப்படி சாப்பிடணும், இதை நீ பாயில் பண்ணிடக்கூடாது, இதை சுட்டு சாப்பிடணும், அண்ட் காலையில் வரைக்கும் வைக்கக்கூடாது. நம்ம பாஸ்ஓவர் பற்றியெல்லாம் பார்க்குறோம். காலை வரைக்கும் நீ மீதி வச்சு சாப்பிடக்கூடாது, நாளைக்கு ஏன் அன்றைக்கி நைட்டே சாப்பிடணும். இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் சாப்பாட்டு கொடுக்குறாருன்னா, சாப்பாட்டு வழியாக ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு பெரிய டோர் ஓப்பன் ஆகும். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீங்க? இதை புரிஞ்சாதான் கம்யூனியனோட இம்பார்ட்டன்ஸே உங்களுக்கு புரியும். ஏன் 1 கொரிந்தியரில் வாசிக்கிறோம், சில பேர் மரித்தும் போயிருக்கிறாங்க, சில பேர் வியாதியோடு இருக்கிறாங்க, சில பேர் இன்னும் சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அபாத்திரமாக இந்த பந்தியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. அபாத்திரமாக பந்தியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனா, நான் சின்னர் அப்படின்னு பார்ட்டிசிபேட் பண்ணுறது கிடையாது. இது என்னன்னே தெரியாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் அபாத்திரமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது.
எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீங்க? இன்றைக்கி ஆண்டவர் நம்முடைய கண்களை திறப்பார். இனிமேல் எப்பப்பெல்லாம் நீங்கள் கம்யூனியனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வியாதி இன்ஸ்டண்ட்டாக மறையதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா உங்கள் கண்கள் இப்போ திறக்கப்பட்டிருக்கிறது. பழைய கண்கள், மாம்ச கண்களில் நான் இதை பார்க்க போகிறதில்ல, இது ஆவியின் கண்கள் வழியாக பார்க்க போகிறேன். இதை நான் புசிக்கும் பொழுது, இதை நான் குடிக்கிறப்போ தேர் வில் பி அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் டோர். ஒரு ஆவிக்குரிய கதவு எனக்காக திறக்கும். இந்த ஆவிக்குரிய கதவு எது வழியாக? பந்தி வழியாக அது திறக்கப்படும். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீங்க? தேர் இஸ் so much of power in communion. ரொம்ப நாளாக பர்சனலாக எனக்கு கம்யூனியன் மேலே பெரிய உடன்பாடு கிடையாது. ஏன் உடன்பாடு கிடையாதுன்னா, இது ஒரு கலாச்சாரம் மாதிரி நான் பார்த்தேன். என்னடா ரோம கத்தோலிக்கையும் பண்ணுறாங்க, எல்லாரும் பண்ணுறாங்க, எல்லாரும் இதில் என்ன இருக்குது? இது பண்ணாமல் இருந்தாலே நான் தான் கிருபைக்குள்ளே இருக்கிறேனே, எனக்கு புரியல. நான் தான் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் தான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், பரலோகத்தின் நிச்சயம் எனக்கு வந்துடும், அவர் ஆராதிச்சா போதும், அவரை தொழுது கொண்டா போதும், இதில் என்ன இருக்குது அப்படின்னு நான் தப்பான அறிவோட ரொம்ப வருஷம் வாழ்ந்துருக்கிறேன். இதில் ஒரு பெரிய வெளிப்பாடை எனக்கு தந்தனால நான் அவரோட பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்படுறேன். அண்ட் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இது வழியாக வரப்போகிறது. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? இந்த கோஷேன் இதுலேயும் கோஷேனுடைய சாப்பாடை சாப்பிட சாப்பிட, எகிப்தியர்களுடைய சாப்பாடை சாப்பிட சாப்பிட அடிமைத்தனம் பெருகிட்டு. ஆனால் எப்போ வானத்திலேருந்து வந்து மன்னாவை சாப்பிட்டாங்களோ அவங்க விடுதலையை நோக்கி, கானானை நோக்கி அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த ப்ராமிஸ் வாஸ், இந்த ப்ராமிஸ் ஆராதனை, இந்த மாதத்துடைய ஏர்லி மார்னிங் ப்ராமிஸ் ஆராதனையில் ஆண்டவர் பஸ்காவை வச்சு சில காரியங்களை பேசினார். 9 வாதை வந்துச்சுங்க. 9 வாதையிலையும் விடுதலை வரவே இல்லை. ஆனால் 10வது வாதையில் தான் விடுதலை இஸ்ரவேல் மக்களுக்கு வந்துச்சு. ஏன்னா அந்த 10வது வாதை எதோட சம்மந்தப்படுத்திருந்துச்சுன்னா, ஒரு குடும்பத்தில் ஃபஸ்ட்டு பார்ன் சாகிற ஒரு வாதையை ஆண்டவர் அனுப்புகிறாரு. யார் யார் ரத்தத்தை அவங்க வீட்டில் பூசலையோ, யார் யார் அந்த பூசப்பட்ட ரத்தத்தில் இல்லாமல் இருந்தாங்களோ அவங்களுடைய குடும்பத்திலலாம் அந்த ஃபஸ்ட்டு மகன் சாவான். இது எதோட ஆண்டவர் கனெக்ட் பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு ஆட்டை எடுக்கணும். ஏங்க சாப்பாடு? இந்த கேள்வி உங்களுக்கு வந்துனே இருக்கணும். ஏன் சாப்பாடு? ஏன் சாப்பாடு? ஏன் வேறு ரத்தத்தை மட்டும் கடையில், மட்டன் கடையில் போய் கொஞ்சம் ரத்தம் கொடுங்கன்னு வாங்கின்னு வந்து அந்த ரத்தத்தை மட்டும் பூசியிருக்கலாமே? இல்லைனா ஆட்டை வெட்டு, ஆட்டை எரிச்சிரு, ஆட்டை தூக்கி போடு, ரத்தத்தை மட்டும் பூசு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாமே. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த ஆட்டை நீ பாயில் பண்ணக்கூடாது. பேக்டு மட்டன் கிடையாது, கிரில்டு மட்டன் கிடையாது, ஃப்ரை நம்ம பண்ணுவோம்ல, கருப்பு கலரில் ஒரு ஃப்ரை போடும் பார்த்தீங்களா, சுக்காலாம் பண்ணிடாதங்கிறாரு. நீ நேராக நெருப்பில் நீ சுடணும். நெருப்பில் சுட்டு காலை சுடணும், தலையை சுடணும், எல்லாத்தையும் சுடணும். சுட்டு நைட்டோட நைட்டாக சாப்பிடணுங்கிறாரு. ஏன் அடுத்த நாள் சாப்பிட வேணாங்கிறாரு? சாப்பாட்டுக்கு ஆண்டவர் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்க. ப்ரிசைஸ் திங்ஸ் வித் ஃபுட். ஏன்னா சாப்பாட்டில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர் இருக்குது. எத்தனை பேர் உங்களுடைய ஆவின் கண்களில் புரிஞ்சுக்கிறீங்க? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் உயிர் வாழ்கிறதுக்கு சாப்பிட்றேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வாழ்கிறதே சாப்பிட்றதுக்கு தான் பிரதர். இங்கே போய் அதை ட்ரை பண்ணோம். மதுரை சைடு போனால் அந்த பார்டர் பரோட்டாவை வச்சு ஒரு கட்டு கட்டணும் பிரதர். திண்டுக்கல் சைடு போனால் அந்த வேணு பிரியாணி ஒரு கட்டு கட்டணும் பிரதர். அப்புறம் அங்கே போனால், இங்கே போனால், பாண்டிச்சேரி போனால், அங்கே போனால் பெஸ்ட்டு ஹோட்டல். நமக்காகவே இந்த ஃபுட்டீஸ் எல்லாம் அந்த விளாகர்ஸ் வந்திருக்கிறாங்க. இதை ஓப்பன் பண்ண உடனே இங்கே போய் சாப்பிடு, அங்கே போய் சாப்பிடுமாங்க. நம்மளும் அதை நினச்சிட்டு போய் சாப்பிடுவோம். ஆனால் சாப்பாடு நல்லாவே இருக்காது. அப்படி யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறீங்களா? வேறு லெவல் சாப்பாடு ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போனால், டேய் என்னடா அது, எங்கள் அம்மாவுக்கு ஃபீவர் இருந்தால் கூட நல்லா சமைப்பாங்க, இது என்னடா சமைச்சு வச்சுக்கிறாங்க, என்னடா சாப்பாடு அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம ஃபுட் விளாகர்ஸ் வந்து கண்டதை சாப்பிட்றதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் சாப்பிட்றதுல ஒரு பயங்கரமான ஒரு ஆவிக்குரிய ரெல்மு ஓப்பன் ஆகிறத ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துனுக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ சகையு இருக்கிறான். சகையு வந்து மரத்தில் ஏறி இயேசுவை பார்க்குறான். ஸோ இயேசு என்ன சொல்கிறாரு? நான் உன் வீட்டுக்கு வரேன்பா அப்படிங்கிறாரு. வீட்டுக்கு வந்து வரது மாத்திரம் இல்லை, வீட்டுக்கு வந்த உடனே சாப்பாடு போடுங்கிறாரு. ஏன் உன்னோட உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு ஜீசஸ் சொல்கிறாரு? வை இஸ் ஜீசஸ் சேயிங், நான் உன் வீட்டுக்கு வந்து உன்னோட சாப்பிட்ட உடனே உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும்னு எப்படி சொல்கிறாரு? தேர் இஸ் சம்திங் க்ளோரியஸ் இன் ஃபீஸ்டிங் வித் காட். இந்த பந்தியில், இயேசுவோட ஒரு பந்தியில் என்கவுண்டர் பண்ணுறதுல ஒரு பயங்கரமான விடுதலை. ஒருவேளை நான் தான் ஜீசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த ப்ராஃபிட்டி கிஃப்டெல்லாம் இருக்கும். சகைவு என்னென்ன கேடித்தனம் பண்ணியிருப்பாரு எனக்கு தெரியும் ஏற்கனவே. ஓகேவா, டே இறங்கடா மரத்தில், வாடா வீட்டுக்கு கூட்டின்னு போயிருப்பேன். சகைவு சரி, இந்த மாதம் யார் யார்கிட்ட ஆட்டையை போட்ட சொல்லு.
அவனை குற்றப்படுத்தி, அவனை கண்டம் பண்ணி, அவனை அக்யூஸ் பண்ணி, அவனை நாத்தி. ஏன்னா நம்ம தான் ப்ராஃபிட் ஆச்சே. அந்த ப்ராஃபிட் நான் ப்ரூவ் பண்ணணும்ல. எல்லாத்தையும் சொல்லி, டேய் எங்கே காசு அடித்த ஜீசஸ் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நான் உன்னோட உட்காந்து சாப்பிட்ணும்பாங்கிறாரு. சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது? கன்ஃபெஷனுங்க. சாப்பிட்றப்பவே கன்ஃபெஷன். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நான் தெரியாமல் தெரிஞ்சு மற்றவங்களுடைய காசெல்லாம் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் எப்படி கொடுப்பேன்னா 7 மடங்கு நான் திரும்பி கொடுப்பேன். யார்கிட்ட வாங்கிடணும், அனாவசியமாக யாரோட காசை பிடுங்கணும், எல்லாத்துக்கும் நான் திரும்பி கொடுப்பேன். ஏன்னா கன்விக்ஷன் ஹேப்பன்ஸ் த்ரூ ஃபுட். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ நீதிக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் கம்யூனியனில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு, நீ பரிசுத்தமாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் கம்யூனியனில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு. ஆனால் இந்த கம்யூனியனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ கன்விக்ஷன் வருங்க. நான் ஒரு பாவி, எனக்கு நேசர் தேவை, என் வாழ்க்கை சரியில்லை, ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு இந்த பந்தி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். 1000 சர்மன் உங்களுக்கு கொடுக்கலாம். மனம் திரும்பு, இயேசு வருகிறார். ஆர்சிபி மேட்ச் பார்க்குறியா அப்படின்னு பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் பல காரியங்களை உங்களை பார்த்து திட்டலாம். ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? யார் பெத்த பிள்ளையோ கத்தி நிற்குது, கத்து. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், யாருக்கு அட்வைஸ் பிடிக்கும்? பாவம் செய்யாமல் இரு அப்படின்னு எத்தனை வருஷமாக எத்தனை போதகர்கள் எத்தனை சபையில் சொல்லுகிறாங்க. அதை கேட்டு 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 உருப்படியாக வாழ்ந்துருந்தா எப்படி உருப்படியாக வாழ்ந்துருக்கலாம்? மக்களுக்கு என்ன புரியலன்னா, என் பையன்கிட்ட திரும்பி திரும்பி சொல்கிறேன், சாத்திரமண்டா பண்ணாத 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 பண்ணாதன்னா அவன் அதே தான் பண்ணுவான். நான் அவனோட சேர்ந்து அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் 2 பேரும் ஒரு டாக் டீமுக்குள்ளே போய் அந்த காரியத்திலேருந்து அவனை டைவர்ட் பண்ணாதான் நான் ஒரு நல்ல அப்பா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க நான் சொல்கிறத? இப்போ சாக்லேட் சாப்பிடாதன்னா அவன் ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுவான். என்னோட ஹேங் அவுட் பண்ணுற நேரத்தை கட் பண்ணுவான். அதனால தான் நிறைய கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு வரதே இல்லை. ஏன்னா சாக்லேட் சாப்பிடாத நான் சர்ச்சுக்கே வரலடா. உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? ஏன்னா மக்களோட இன்டென்ஷன் கரெக்டு. மக்கள் பாவம் பண்ணக்கூடாது, மக்கள் தப்பு பண்ணக்கூடாதுன்னு எல்லா போதகர்களும் அதை நோக்கி தான் போகிறாங்க. பட் சம்டைம்ஸ் த கம்யூனிகேஷனில் அவங்க நிறைய மக்களை இழந்து போகிறாங்க. எத்தனை பேர் நான் சொல்கிறது விளங்குது? நான் சாக்லேட் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்ச நாள் சாக்லேட்டு நான் ஃபஸ்ட்டு மறக்கிறேன். அப்புறம் வீட்டில் யாராவது சாக்லேட் கொண்டு வந்தால் நானும் பெட்டியும் அதை ஒழிச்சு வச்சிடுறோம். அப்புறமேட்டு சாக்லேட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் பண்ணுறோம். அதை விட சூப்பர் டேஸ்ட் இருக்குது, 2-3 ஆப்ஷன் இருக்குடா. சாக்லேட் பதிலாக உனக்கு 2-3 ஆப்ஷன் இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்றியா? ஸோ வி கோ ஆன் அ டாக் டீம். நானும் பெட்டியும் என் பையனோட ஒரு டாக் டீம் ஃபார்ம் பண்ணுறோம் டு ஓவர் கம் சாக்லேட். அதே மாதிரி நீங்களும் மேலே இருக்கிற அப்பாவும் ஒரு டாக் டீமுக்குள்ளே போகிறீங்க. கம்யூனியன் இஸ் யூ ரிமெம்பரிங் ஹிம். நானும் நீங்களும் ஒன்றா சேர்ந்து நம்ம பாவத்தை மேற்கொள்வோம். நானும் நீங்களும் ஒன்றா சேர்ந்து பரிசுத்தமாக வாழுவோம். நானும் நீங்களும் ஒன்றா சேர்ந்து வாழ்க்கையில் ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு டாக் டீமுக்குள்ளே போகிறது தான் இந்த பந்தி. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஸோ இதை தான் இங்கே வாசிக்கிறோம். சகை வீட்டுக்கு போய் நான் பாஸ்டாக இருந்தேன்னா வச்சு செஞ்சுருப்பேன். என் ப்ராஃபிட்டி கிஃப்டெல்லாம் உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி ப்ராஃபசைட், ஐசக் ப்ராஃபசைட், எவ்ரிதிங் வாஸ் 100% அக்யூரேட் அபவுட் சகேஸ் அப்படின்னு ஒரு பெரிய போஸ்டரை போட்டு 4 ரீல்ஸை போட்டு அப்படியே மேலே எங்கேயே நடந்திருப்பேன். ஆனால் ஜீசஸ் அப்படியெல்லாம் பண்ணல. அவருக்கு என்ன தேவைன்னா மக்கள் மாற்றப்படணும். லைஃப்ஸ் ஷுட் பி சேஞ்ச்ட். அன்றைக்கி சகை வீட்டுக்கு வராரு, நான் உன்னோட உட்காந்து சாப்பிடுவேன்ப்பா. சாப்பிட்ட உடனே ஒரு பெரிய டெலிவரன்ஸை பார்க்குறோம். அதே மாதிரி 9 வாதைகள் முடிஞ்சிருச்சுங்க. 10வது வாதையில் தான் ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், வீட்டு தலைவர்களும் பந்தியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதும், வீட்டு தலைவர்களும் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக இருக்குது. அங்கே ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தராரு. ஒவ்வொரு வீட்டு தலைவனும் நீங்கள் ஒரு ஆட்டை போய் கண்டுபிடிக்கணும். See, a head of the family should find a sheep. பாருங்கள், குடும்ப தலைவர்கள் முக்கியமாக அந்த கம்யூனியனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ, இந்த கம்யூனியனோட ரெவலேஷனை புரிஞ்சுக்கிறப்போ உங்களுடைய குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதம் வருங்க. ஸோ குடும்ப தலைவர்கள் ஆட்டை எடுத்துன்னு வராங்க, அதை வெட்டுறாங்க, ரத்தத்தை பூசுகிறாங்க. நைட்டு குடும்பத்தோடு உட்காந்து சந்தோஷத்தோட பாடல்களோட துதியோட அதை ஆராதித்து அதை புசிக்கிறாங்க. ஃபீஸ்டிங் நாட் ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் ரொம்ப முக்கியம். ஆனால் விடுதலைக்கும் அற்புதத்துக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஆவிக்குரிய மண்டலத்தில் கதவுகள் திறக்கப்படணும்னா சாப்பிட்றது ரொம்ப முக்கியம்.
ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எதை சாப்பிட்றோங்கிறது ரொம்ப முக்கியம். அஜினமோட்டோ சாப்பிட்டுருந்தீங்கன்னா நேராக முகமுகமாய் தரிசிக்கணுமே அப்படியே போயிடலாம் டக்குன்னு. நைட்டு 2 பிரியாணி. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் தெரியும், ஆர்டர் பண்ணாலே 4 பிரியாணி தான். எடுத்த உடனே 4 பிரியாணி ஆர்டர் பண்ணுறது. நீங்கள் அந்த பாட்டை பாட ரெடி ஆயிருங்க. டில் வி மீட் அகேன், டில் வி மீட் அகேன், அந்த பாட்டெலாம் போய் பாட ஆரம்பிச்சிடணும். பர்த்டே சாங்ஸ்லாம் வேணாம். ஸோ என்ன சாப்பிட்றோங்கிறது ரொம்ப முக்கியங்க. எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? இங்கே சகேவியோட உட்காந்து சாப்பிட்ட உடனே சகேவியோட வாழ்க்கை மாற்றப்படுகிறது. சங்கீதத்தில் நமக்கு ஒரு ஃபேமஸான வசனம் தெரியும், சங்கீதம் 23:5. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருக்கள் வந்துட்டாங்க. எதுக்கு வந்துட்டாங்கன்னா சாகடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. அந்த கேப்பில் ஒரு சாப்பாடு தேவையா? சத்துருக்கள் வந்துட்டாங்க, வீட்டை சுத்து போட்டாங்க சாகடிக்கலான்னு. அந்த கேப்பில் ஆண்டவர் எதில் பிஸியாக இருக்கிறாரு? எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. என்னன்னா பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உங்கள் சத்துருக்கள் உங்களை சூழ்ந்துட்டாங்களா? இதில் தான் கீ இருக்கு. வியாதி உங்களை சூழ்ந்துருச்சா? வறுமை உங்களை சூழ்ந்துருச்சா? இதுக்கப்புறம் மீளவே முடியாது, இதுக்கப்புறம் வாழவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இதில் தான் டோர் இருக்குது, இதில் தான் கீ இருக்குது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பந்தியை ஆயத்தப்படுத்தி. He will prepare a table. He will prepare a table. எத்தனை பேருக்கு இது ஓப்பன் டேபிள்னு தெரியும்? நிறைய பேர் சொல்லுவாங்க யார் வேணாலும் இந்த பந்தியில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இயேசுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இயேசுக்கிட்ட வந்து மக்கள்லாம் சொல்கிறாங்க, முக்கியமாக அந்த பிரதான அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் வந்து சொல்கிறாங்க, உங்கள் சீஷர்கள்லாம் என்ன வேலை தெரியுமா பண்ணிக்கிறாங்க? ஓய்வு நாளாக அனுசரிக்காமல் அவங்க அதை மீறி போகிறாங்க. உடனே ஜீசஸ் சொல்கிறாரு, தாவீது நாட்களில் நடந்த உனக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சு சார் தாவீது நாட்களில்? கூடாரத்துக்குள்ளே போய் தாவீதும் அவனோட இருந்த மக்களும் கூடாரத்தில் இருந்த சமூக அப்பத்தை சாப்பிட்ருவாங்க. அது எவ்வளோ பெரிய பாவம்! இதோட இன்டென்சிட்டியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வெறும் ஆசாரியர் மாத்திரம்தான் அந்த கூடாரத்துக்குள்ளே போய் அவங்க எல்லாத்தையும் செய்ய முடியும். இருந்தாலும் சமூக அப்பத்தை அவங்க 12 அப்பத்தை அங்கே வச்சுருப்பாங்க. ஷோ பிரெட் அது பேர். சமூக அப்பத்தை வச்சுருப்பாங்க. 12 அப்பமும் 12 கோத்திரத்தை அது குறிக்கும். ஆனால் தாவீதும் அவனுடைய மென்னும் என்ன பண்ணுவாங்க? பசிக்குதுன்னு அதுக்குள்ளே போய் சாப்பிட்ருவாங்க. அது ஆண்டோடைய பார்வையில் பாவம் என்று கருதப்படலையே அப்படின்னு ஜீசஸ் ஒரு ரிமைண்டரை கொடுப்பாரு. ஸோ திஸ் இஸ் அன் ஓப்பன் டேபிள். யார் வேணாலும் வந்து கலந்து கொள்ளலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? இங்கே பாருங்கள், டெஸ்ட் எழுதி பாஸ் ஆனதுக்கப்புறம் கலந்து கொள்ள வேண்டிய டேபிள் கிடையாது. உங்களை பாஸ் ஆக்குற டேபிள் இதுதான். ஹல்லேலூயா. நல்லா ஆண்டவர் கரங்களை தட்டுங்களேன். Glory to God. நம்மளை தகுதிப்படுத்துகிற டேபிளே தாங்க. நிறைய பேர் இதனால தான் மரித்து போயிருக்கிறாங்கன்னு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நிறைய பேர் வியாதியஸ்தரோடு, நிறைய பேர் வியாதியோட, நிறைய பேர் கண்ணீரோட, நிறைய பேர் கஷ்டங்களோட, நிறைய பேர் மரித்தும் போயிருக்கிறாங்க. ஏன்னா இது என்னன்னு தெரியாதனால. இது வேணாம், இது வேணாம், இது வேணாம், இதுக்கு நான் தகுதி இல்லை, இதுக்கு நான் தகுதி இல்லை. என்னை தகுதிப்படுத்துகிறதே ஆண்டோடைய டேபிள் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. லூக்கா 22ஆம் அதிகாரம் 19-20. ஜீசஸ் லாஸ்ட் சப்பரில் அவர் பேசுகிற காரியங்கள். 19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஓகே, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கும் எனக்கும் ஜீசஸ் சிலுவையில் மரித்துட்டார்னு தெரியும், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார்னு தெரியும். இவங்களுக்கு என்ன தெரியும்? சீஷர்களோட தான் இயேசு உட்காந்து நிற்கிறாரு. இயேசு சிலுவைக்கு போக போகிறாருன்னு இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இவங்க என்ன தெரியுமா நினச்சின்னு இருக்கிறாங்க? சோசன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சீஷர்கள் என்ன தெரியுமா நினச்சின்னு இருப்பாங்க? சரி, மேசியா வந்துட்டாரு, இவர்னா நம்மளோடய சுற்றி நிற்கிறாரு, எப்போ ராஜாவாக மாறுவார், எப்போ இஸ்ரவேல் மக்களுக்காக எல்லாரையும் போட்டு தாக்குவார்? ஏன்னா அவங்க அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. மேசியா எப்படி வருவார்? ராஜா மாதிரி வந்து அருவாளை வச்சு எல்லாரையும் போட்டு தாக்கி யூத மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை பெற்று தருவார், அற்புதமான செயலை பண்ணுவார். கூட இருக்கவங்களாம் அப்படிலாம் பேசணும். ஆனால் மேசியா, சரி மேசியான்னு ஒத்துக்கிட்டேன்ப்பா, நீ கூட பேதுரு சொல்லிட்டு அவசரப்பட்டு என்ன சொல்லிட்டேன்னு தெரியல,
நான் யார் தேவகுமாரன்னு சொல்லிட்டேன், அதெல்லாம் சொல்லிட்டேன். இவர் எப்போயா மேசியா மாறுவார்? ஸோ இவங்கெல்லாம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்கன்னா, சிலுவைனா சான்ஸே இல்லை, இவர் கண்டிப்பாக சிலுவைக்கெல்லாம் போக மாட்டார், இவர் ப்ராபப்ளி இதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு ரதம் மாதிரி வரும்னு நினைக்கிறேன், இவர் அப்படியே மேலே கிரீடம்லாம் அயன்மேன் மாறுற மாதிரி மாறி, லோக்கி மாறுற மாதிரி மாறி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், அந்த மாதிரி மாறி இவர் பயங்கரமான ராஜா மாதிரி நின்றுவார் அப்படின்னு வெயிட் பண்ணிருப்பாங்களா இருக்கும். ஆனால் ஜீசஸ் சொல்கிறாரு, நான் அப்படிப்பட்ட மேசியா கிடையாதுப்பா, உங்களுக்காக பரிகாரியாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிற ஒரு மேசியா நான். ஜீசஸ் கீ எங்கே தெரியுமா வைக்கிறாரு? சாப்பாட்டில் வைக்கிறாரு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அவங்க கலாச்சாரத்தில் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அந்த அப்பம் அந்த திராட்சை ரசம் வாஸ் க்ளோஸ் டு தேர் மீல். இப்போ யாராவது இதை சாப்பாடாக சாப்பிட்டுன்னு இருப்போமா? கிடையாது. நம்ம நல்லா சாப்பாடு போட்டு பொரியலை வச்சு சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டா தான், இல்லை நைட்டு ஒரு 2 தோசை, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், இதுதான் நம்மளுடைய சாப்பாடு. ஸோ ஜென்ரலாக யூதர்கள் ஜென்ரலாக சாப்பிட்றது என்னென்னா ஒயினும் அப்பமும் கிரேப்ஸும். அவங்க வேற என்ன சாப்பிட்ருக்க போகிறாங்க? இன்னும் அதே அப்பம் தான், இன்னும் அதே அப்பம். இப்போ கொஞ்சம் இதெல்லாம் வந்துருச்சு, நம்மளோட மைனீஸ் மாதிரி அவங்க என்ன வச்சுக்கிறாங்க, ஹம்மஸை தொட்டு இன்னும் அதுதான் சாப்பிட்டுக்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் என்ன சாப்பிட்ருப்பாங்க பாருங்கள். ஸோ அவங்களுடைய ஜென்ரல் சாப்பாடே இது இருந்துச்சு. ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, ஆஃப்டர் த சப்பர் நம்ம என்ன கடலை மிட்டாயை சாப்பிடுவோம், ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், இல்லைனா டெசர்ட்டை சாப்பிடுவோம், குலாப் ஜாமுன் சாப்பிடுவோம். இவங்க டெசர்ட்டுக்கு ரெடி ஆனப்போ இவர் இதை எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இவங்க யோசிச்சிருப்பாங்க, இப்போ தானே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்தோம், இப்போ தான் அதே அப்பா அம்மா சாப்பிட்டோம், இப்போ என்னடா திரும்பியும் அதே அப்பான்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறாரு, இது வேற மாதிரிப்பா, இந்த சாப்பாடு வேற சாப்பாடு. இப்போ சாப்பிட போகிறது, இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது உன் வயிற்றுக்கு, இதுக்கப்புறம் சாப்பிட போகிறது உன் ஆவிக்கு, உன் எதிர்காலத்துக்கு, உன் சுகத்துக்கு, உன் பலத்துக்கு. கிறிஸ்துவை எப்பெல்லாம் நினைவு கூர்ந்து நீ சாப்பிட்றியோ ஒரு புதிய பலன் கடந்து வரும். யாருக்காவது கையில் ஏதாவது தேம்பல் இருக்கா? ஆண்டவர் எதை ரிமைண்ட் பண்ணுறாரு, இஃப் somebody is having a scar, கையில் ஏதோ தேம்பல் இருந்தால் ஆண்டவர் ஹீல் பண்ணுறார். ரைட் now in the name of Jesus, as we're going to partake in the communion, ஆண்டவர் யாருக்கோ ஆண்டவர் கையில் ஏதோ ஸ்கின் தேம்பல் மாதிரி ஆண்டவர் ஹீல் பண்ணுறத ஐம் ஜஸ்ட் சீயிங் மை ஸ்பிரிட். ஆண்டவர் இந்த கம்யூனியனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப எனக்கு என்னென்ன வியாதியோட நீங்கள் இன்னைக்கு காலையில் வந்திருக்குன்னு தெரியல. நான் வியாதியை பற்றி விவரிக்கிற ஆள் இல்லை. நான் ஆண்டவருடைய பிற்கப்பட்ட சரீரத்தையும் ஆண்டவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தையும் நான் பிரகடனப்படுத்துகிற ஒரு மனுஷனாக இருக்கிறனால இன்னையோட எல்லா வியாதிக்கும் ஃபுல் ஸ்டாப்பு, எல்லா அலர்ஜிக்கும் ஃபுல் ஸ்டாப்பு, எல்லா கோல்டு, எல்லா சைனஸுக்கும் ஃபுல் ஸ்டாப்பு. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து இதை புரியாமல் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன், இதை பற்றி தெரியாமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு தெரியும், இட் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் டேட்டா. எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இப்போ திரும்பி ஜீசஸ் வந்து டெசர்ட் மாதிரி திரும்பி வைக்கிறாரு. இப்போ சொல்கிறாரு, அப்பத்தை எடுக்கிறாரு. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, யோசிப்பாங்க, டே என்னடா இவரை போய் மேசியா ஆகிட்டோமே, இவர் என்னடா வித்தியாசமாக பண்ணுறாரு, ராஜா ட்ரெஸ்ஸை என்னைக்கியா போடுவீங்க, ராஜா ட்ரெஸ் எப்போயா குதிரையில் வருவீங்க, எப்போயா அந்த இது கோலோட வருவீங்க, ஆனால் இவர் என்னடா அப்பத்தை பிட்டுனுக்கிறாரு. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஒன்றும் புரியல, எதுக்கியா நினைவு கூறணும்? நான் உங்களோட தானே இருக்கிறேன், உங்களை எதுக்கு நினைவு கூறணும்? இந்த நினைவு கூறுதல் தான் கிரேட்டஸ்ட் கீ. ரிமெம்பரன்ஸ், நினைவு கூறணும். நினைவு கூறுறதுனா, இப்போ நினைவு கூறுங்கிற வார்த்தையை நான் உங்ககிட்ட சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? மெமரிஸ் ஞாபகம் வரும். கரெக்டாக? நினைவு கூறுங்கள் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா, ஆமாம் 2018 நினைவு கூறுகிறேன், 2021 கொரோனா வந்த நாட்களை நான் நினைவு கூறுகிறேன். ஏதோ ஒரு நாளை நீங்கள் நினைவு கூறுறீங்க. நினைவு கூறுகிறதுனால மெமரிஸ், பட் மெமரிஸ் பேர் நினைவு கூறுகிறது. நினைவு கூறுகிறதுனா என்ன வார்த்தைன்னா அனம்னெசிஸ். எல்லாரும் சொல்கிறீங்களா? அனம்னெசிஸ், ANAMNESIS. அனம்னெசிஸ்னா என்னன்னா டு பிரிங் பேக் த ரியாலிட்டின்னு அர்த்தம். ரியாலிட்டியை அன்னைக்கு அந்த இடத்துல கொண்டு வருகிறது தான் நினைவு கூறுதல். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இதில் பங்கேற்கிறப்போ நம்ம நினைவு கூறணும். நினைவு கூறுறதுனா என்ன தெரியுமா? கொல்கத்தாவை எடுத்துன்னு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நினைவு கூறுதல். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீங்க? ஜீசஸோடைய சிலுவையையும், சிலுவையில் அவர் தொங்குறதையும், அவரோட ரத்தம் வடிகிறதையும், அவருடைய தலையில் முட்கிரீடம் வைக்கப்பட்டதையும், விழாவில் ஈட்டியினால் குத்தப்பட்டதையும், ரத்தம் வடிகிறதையும் உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறது தான் இட் இஸ் ரிமெம்பரன்ஸ். இட் இஸ் நாட் அ மெமரி. 2025 வருஷத்துக்கு அப்புறம் முன்னாடி சிலுவையில் நீங்கள் தொங்குனீங்களே, அது நினைவு கூறுகிறது கிடையாது. இப்போ அவரை கொண்டு வந்து
ப்ரெசன்ட் டென்ஸில் வைக்கிறது தான் நினைவு கூறுதல். இதுதான் ஆக்சுவல் மீனிங் ஆஃப் நினைவு கூறுதல். எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் இதை அடிக்கடி சொல்லுவேன். ட்ராமாஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ட்ராமா வந்து செக்ஷுவல் ட்ராமா இருக்குது, அப்யூசிவ் ட்ராமா இருக்குது, ஆக்சிடென்ட் ட்ராமா இருக்குது, வேறு என்ன சொல்கிறது, இந்த ஃபியர் ஆஃப் டாக்ஸ் எல்லாம் கூட ஒரு விதமான ட்ராமா இருக்கும். நாய் கடி வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோட்டில் போகிறப்போ டக்குன்னு வந்து யாரோ நாய் கடிக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு இலை விழுந்துருக்கும் அப்படின்னு, ஒரு இலையோ ஒரு கிளையோ வந்து உங்கள் காலில் விழுகும். நாய் கடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன ஆகுதுன்னா, அன்றைக்கி கடி வாங்கின ஒரு நாளை அன்றைக்கி கொண்டு வந்துடுவீங்க. ஆக்சிடென்ட் ட்ராமானா என்ன தெரியுமா? ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா 2 வீலரே ஓட்டுறதில்ல ரொம்ப நாளைக்கு. 2 வீலர் ஸ்லோவாக குறுகுறுன்னு ஓட்டு போகிறீங்க, ஒரு லாரி வந்து டம்முன்னு இடிக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு கொண்டு வருது. எத்தனை பேர் சொல்கிறத புரிஞ்சுக்கிறீங்க? அதுதான் நினைவு கூறுதல். சிலுவையை நினைவு கூறுதல்னால் 2025 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இஸ்ரவேல் தேசத்தில் அவர் சிலுவையில் தொங்கினதை நான் இன்னைக்கு அண்ணா நகரில் இருக்கிற சாந்தி காலனியில் இருக்கிற கிங்டம் கம்யூனிட்டிக்கு நடுவில் கொண்டு வந்து வைக்கிறது. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீங்க? எத்தனை பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க? திஸ் இஸ் த ஆக்சுவல் மீனிங் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். ஸோ இந்த பந்தியில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ நான் மெமரியை ரிமெம்பர் பண்ணுறதில்ல, நான் அந்த எக்ஸாக்ட் சீனை நான் இங்கே கொண்டு வரேன். அதனால தான் ஜீசஸ் அங்கே சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னாடி தான் இருக்கிறேன், இருக்கட்டும், ஆனால் அது ரிமெம்பரன்ஸ் கிடையாது. வருகிற நாட்களில் நான் உன்னோட இருந்தேன் பார்த்தியா, நான் உனக்காக சிலுவையில் போக போகிறேன். அவங்களுக்கு இன்னும் புரியல, ஆனால் அவர் சொல்கிறார். அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 20 வாசிக்கலாம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். இது வந்து அவருடைய ரத்தமாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், ரத்தம் வந்து எவ்வளோ கோரியாக இருந்திருக்கும். இப்போது நமக்கெல்லாம் பாலோட டீச்சிங் வந்துருச்சு. பால் வந்து லெட்டர்லாம் எழுதிட்டாரு, அவருடைய சரீரம் தான் அப்போ, அவருடைய ரத்தம் தான் திராட்சை ரசம், இப்படிங்கிற கம்பேரிசன்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போது எப்படி இயேசு கிறிஸ்துவும் சர்ச்சும் மனவாட்டியாக இருக்கிறோம், இந்த மாதிரி கம்பேரிசன்லாம் எபேசியர் 5 எல்லாத்தையும் சொல்லி முடிச்சனால உங்களுக்கு எனக்கு புக்ஸ் இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. சீஷர்கள் எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க? அவரோட உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. ஏற்கனவே இவர் வந்து ஒரே ரிடிலாக சொல்லின்னு இருப்பார். அங்கே ஒரு மரம் தெரியுதும்பாரு, ஒரு விதைக்கிறவன் பாரு, அறுக்கிறவன் பாரு, தானியம் பாரு, ஏற்கனவே ஒரு பேச்சை ஆரம்பித்தாலே ரெடிலாக சொல்லி நிற்கிறாரு. இது எனக்கு புரியலையே அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே தான் தேவனுடைய பலனையும் தேவன் தருகிற விடுதலையும் அவர் ஒளித்து வைத்திருந்தார். எங்கே வச்சுருந்தாருன்னா ஃபீஸ்டிங்கில் வச்சுருந்தார். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி நம்ம இவ்வளோ நாள் எப்படி ஃபீஸ்ட் பண்ணீங்கன்னு தெரில, இவ்வளோ நாள் எப்படி கம்யூனியனில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னு தெரில. அதனால தான் நம்ம சர்ச்சில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாரும் கம்யூனியனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நிறைய சர்ச்சில் வந்து ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறம் தான் கம்யூனியனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து அது அவங்களுடைய சபையின் கலாச்சாரம், இட்ஸ் ஓகே. பைபிள் கூட யார் போஜனம் பண்ணணும் யார் போஜனம் பண்ணக்கூடாதுன்னு பைபிள் சொல்லியிருக்கு. பைபிள் அதையும் நமக்கு கற்றுக் கொடுக்குது. எல்லாரும் போஜனம் பண்ணணும்னு சொல்லுது, சில பேர் போஜனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. யார் போஜனம் பண்ணக்கூடாதான் அது நம்ம 1 கொரிந்தியரில் பார்க்க போகிறோம். ப்ராப்ளி நம்ம கம்யூனியன் சர்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி மெடிடேட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் விசுவாசிக்கிறேன், யார் யார் வியாதியோடு வந்திருக்கிறீங்க, ப்ராபப்ளி ஐம் கோயிங் டு ப்ரே ஃபார் யுவர் சிக்னஸ். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் சண்டேவாக இருக்க போகுது. இந்த மாதம் முழுவதும் நம்ம இயேசுவோடைய பலி, இயேசுவோடைய ரத்தம், இயேசுவோடைய சிலுவையை மெடிடேட் பண்ண போகிறோம். அண்ட் அதில் வருகிற அற்புதத்தை நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம். யாராவது வியாதியோடு இருந்தீங்கன்னா, இல்லைனா ஒரு காரியம் எனக்கு திறக்கப்படணும், ஒரு கதவு எனக்கு திறக்கப்படணும் அப்படின்னு யாராவது எண்ணி இந்த இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த கம்யூனியன் வழியாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார்.